பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் தமிழ் பேசும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக திருகோணமலை மாவட்ட நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கட்சியின் மாவட்ட பிரதி அமைப்பாளரும் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினருமான அப்துல் ஹசான் முகமது பசீர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற அனைவருக்கும் நஷ்ட ஈட்டினை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று ஆட்சி செய்கின்ற இந்த அரசாங்கம் கூட ஆட்சியிடம் ஏறுவதற்கு முன்னர் பிடிஏ என்கின்ற சட்டம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமன்றத்தினுடைய எந்தவிதமான விசாரணைகளோ எந்தவிதமான அழைப்பாணைகளும் இன்றி ஒருவரை கைது செய்து அவரை தண்டிப்பதற்கான அதிகாரத்தையும் உரிமைகளையும் இந்த சட்டம் வழங்குகின்றதென்றால் அது எந்த அளவு தூரம் ஒரு மனித உரிமை மீறலாக, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக மனித உரிமை சம்பந்தமாக விளக்கமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், யுத்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டமாகிய இந்த பிடிஏ சட்டத்தின் மூலம் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு கொடூரமான முறையிலே அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி குறிப்பாக 90 நாட்கள், குறைந்த நாட்கள் 90 நாட்களாகவும் கூடிய நாட்கள் அவர்கள் விரும்பியவாறு நாட்களை அதிகரித்து அவர்களை அடைத்து அவர்களை துன்புறுத்தி சிலபோது தண்டனைகள் வழங்கக்கூடிய வெறும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று தற்பொழுதும் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு காலத்தை தொடர்ந்து நீடிக்காது, காலத்தை இழுத்தடிப்பு செய்யாமல் உடனடியாக இந்த நாட்டிலிருந்து இந்த பிடிஏ என்ற சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.